என்ன சொல்றாரு? வரமாட்டேன்னு சொல்றாரு. எல்லாம் என்னால தானே. மலர் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். இப்படி எல்லாம் நடக்கும்னு தான் அப்பா ஆரம்பத்திலிருந்தே இந்த ஃபங்க்ஷன் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாரு. ரேவதி தனியா நிக்குதே, சின்ன வயசுலயே நிறைய கஷ்டப்பட்டுருச்சே, இது வரைக்கும் அவளுக்கு நம்மளால ஒன்றும் செய்ய முடியலன்னு அப்பாவுக்கு குற்ற உணர்ச்சிடா. அதனால தான் இன்னமும் ரேவதியை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இந்த ஃபங்க்ஷன் பேச ஆரம்பிச்சதுலேருந்து அப்பா சொன்ன ஒரே விஷயம் இதுதான். கடைசியில் இப்படி ஆகி போச்சு பாரு. சே, நான் வந்துடக்கூடாது. என்ன நீங்களா சந்தோஷமா இருந்திருப்பீங்க. அப்படி இல்லடா தம்பி. ரேவதி பாவம்னு மலர் ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்துருக்கணும். அவளை முதல்ல ஆசீர்வாதம் வாங்க விட்டுருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. எனக்கும் அது தோணாம போச்சு. இதெல்லாம் ஒரு சண்டையாகும்னு யாருக்காவது தெரியுமா? நல்ல நேரம் முடிய போகுது. அப்பா வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. சொந்தக்காரங்க எப்பன்னு இருப்பாங்க. இது போதும் அவங்களுக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. மாமா மாமா வரலையா? வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. அத்தையும் தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நீங்க அத்தைய போய் பாருங்க, நான் மாமாவை கூட்டிட்டு வரேன். பாவன ரேவதி. இனிமே சொல்லி என்ன ஆக போகுது? ரேவதி கூப்பிட்டா அப்பா வருவாரு. அவ கூட்டிட்டு வருவா, நீ வா. என்ன மாமா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? அங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. போதும் ரேவதி, எல்லாரையும் கிளம்பி போச்சொல்லு. என்ன மாமா சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? ஃபங்க்ஷன் ப்ராப்பரா முடியாம எப்படி எல்லாரையும் கிளம்ப சொல்றது? பார்த்தேல்ல, இங்க ஒரு சண்டை அழுக. இதுக்கு தான் இதெல்லாம் வேணான்னு சொன்னேன். யாராவது என் பேச்சை கேட்டா தானே. விடுங்க மாமா, அது போகட்டும். நீங்க வந்து உட்காருங்க. இல்லம்மா, மனசுல சந்தோஷம் இல்லாம என்ன கொண்டாட்ட வச்சாலும் அதெல்லாம் சரி வராது. எல்லாரையும் போச்சொல்லுமா. சந்தோஷம் இல்லைன்னு யார் சொன்னது? சண்டையெல்லாம் இப்ப 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே. அதுக்கு முன்னாடி சந்தோஷமா தானே இருந்தீங்க. பேர பசங்களோட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு. அது கொஞ்ச நேரம் நீடிச்சுதா பாரு. யாரோ கண்ணு வச்ச மாதிரி டப்புன்னு போயிருச்சு. இப்ப என்ன, மலருக்கு முதல்ல ஆசீர்வாதம் பண்ணணும், அவ்வளவுதானே. பண்ணா பிரச்சனை இல்லைன்னா பண்ணிட வேண்டியதானே.